ஜூலை 1 நாடு முழுசும் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட இருக்கு. அப்படின்னா எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு விலை, எத்தனை சதவீதம் வரி அப்படின்ற முடிவு எடுக்கிறதுக்கான ஆலோசனை கூட்டம் ஸ்ரீநகர்ல மே 18 நடந்துச்சுங்க. இதுல மொத்தம் 1211 பொருட்களுக்கு விலை நிர்ணயிச்சிருக்காங்க. இதுல 81% பொருட்களுக்கு 18% வரி விதிக்கப்பட்டிருக்கு. அரிசி, பருப்பு, இப்படி டெய்லியும் யூஸ் பண்ற உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டியில இருந்து வரி விலக்கு கொடுக்க மத்திய அரசு இப்போதைக்கு முடிவு செஞ்சிருக்காங்க. விலை குறையிற பொருட்கள்னு பாத்தீங்கன்னா தலையில தேய்க்கிற எண்ணெய் ஆரம்பிச்சு சோப்பு, டூத் பேஸ்ட், இதுங்க மேல 28% வரியில இருந்து 18% குறைச்சிருக்காங்க. அப்புறம் மின் உற்பத்திக்கு தேவைப்படுற நிலக்கரி அது 11.69% 5% வரி குறைக்கப்பட்டிருக்கு. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதுங்க மேல வரி 31-32% இருந்துச்சு. அதை 28% குறைச்சிருக்காங்க. டீ, காஃபி ரகங்களுக்கும் வரி குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ வரி குறையுதுன்னா விலை குறையும். விலை அதிகரிக்க கூடியதுன்னா 350cc பைக் இருக்கு இல்லையா, அதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 3% டாக்ஸ். லக்ஸுரி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே 15% டாக்ஸ். பெட்ரோல் காருக்கு 1% எக்ஸ்ட்ரா டாக்ஸ். டீசல் கார்ஸ்க்கு 3% எக்ஸ்ட்ரா டாக்ஸ். 5% டாக்ஸ் எதுக்கு விதிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மீன்ல இருந்து கிடைக்கிற பொருட்கள், கிரீம், பதப்படுத்தப்பட்ட பால் பவுடர், பிராண்டட் பனீர், உலர் காய்கறிகள், காஃபி, டீ, மசாலா பொருட்கள், பீஸா, பிரெட், ரஸ்க், ஜவ்வரிசி, மண்ணெண்ணெய், நிலக்கரி, மருந்துங்க, மெடிக்கல் மிஷினரிஸ், படகுகள்ல உயிர் காக்கிற கருவிகள், இது எல்லாத்துக்குமே 5% டாக்ஸ் போட்டிருக்காங்க. 12% டாக்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகள், வெண்ணெய், பாலாடை, நெய், பேக் செய்யப்பட்ட உலர் பழங்கள், மிருக கொழுப்புகள், பழச்சாறுகள், டாக் ஃபுட், ஆயுர்வேத மருந்துகள், பல்புடி, அகர்பத்தி, குடை, தையல் மிஷின், மொபைல் போன்ஸ், இதுங்களுக்கெல்லாம் 12% டாக்ஸ். 18% டாக்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல தான் அதிகப்படியான பொருட்கள் வருதுங்க. சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, நம்ம டெய்லி சாப்பிடுற ஜீனி, பாஸ்தா, கார்ன்ஃபிளெக்ஸ், கேக்கு, காய்கறிகள், பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள், சாதா காய்கறிகள் இல்ல, பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள், ஜாம், சாஸ், சூப் வகைகள், ஐஸ்கிரீம், ஃபாஸ்ட் ஃபுட், மினரல் வாட்டர், டிஷ்யூ பேப்பர், என்வலப் கவர், நோட்ஸ், இரும்பு பொருட்கள், மின்சாதன பொருட்கள், கேமரா, ஸ்பீக்கர்ஸ், மானிட்டர்ஸ் எல்லாத்துக்குமே 18% டாக்ஸ். 28% இருக்கிறதுலே அதிகபட்சமான டாக்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சூவிங்கம், மொலசஸ், கொக்கோ சேர்க்கப்படாத சாக்லேட்ஸ், கூட நம்ம சேர்த்து சாப்பிடுற முறுமுறு உணவுகள், பான் மசாலா, சோடா, கார்பனேட்டட் பெவரேஜஸ், பெயிண்ட், டியோட்ரண்ட், ஷேவிங் கிரீம், ஷேவிங்க்கு அப்புறம் யூஸ் பண்ற பொருட்கள், ஷாம்பூ, டை, சன்ஸ்கிரீன், வால்பேப்பர், செராமிக் டைல்ஸ், வாட்டர் ஹீட்டர், டிஷ் வாஷர், வெயிட் மெஷின்ஸ், வாஷிங் மிஷின், ஏடிஎம், வெண்டிங் மிஷின், வேக்யூம் கிளீனர், ஷேவிங் பொருட்கள், ஹேர் கிளிப்பர், ஆட்டோமொபைல்ஸ், மோட்டார் சைக்கிள், சார்ட்டர்ட் ஹெலிகாப்டர்ஸ், சின்ன ரக படகுகள் எல்லாத்துக்குமே 28% வரிங்க. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். பான் சைட்ஸை ப்ரௌஸ் பண்ணும்போது அங்கேருந்து சம் ஆட்ஸ் வரும். நம்ம அதை தெரிஞ்சு கிளிக் பண்ணுவோம், தெரியாமல் கிளிக் பண்ணுவோம், பாப்பப்பாக வந்துடும். அது நமக்கு தெரியாமே வந்துடும், பேக்ரவுண்டில் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் அங்கே இருந்தும் அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரான்சம்வேர் இதனோட மெயின் பர்பஸே உங்களை பயமுறுத்தி உங்கள்கிட்ட இருந்து காசை பறிக்கிறது மட்டும்தான்.